வணக்கம். அதாவது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி அந்த தவேகாவினுடைய பொதுக்குழு நேற்றுலாம் கூட புஷி ஆனந்த் சொல்லியிருந்தார், நாளைக்கு தலைவர் பேச போகிற பேச்சை மட்டும் நீங்கள் பாருங்கள், எல்லாரும் கதற போகிறாங்க, அந்த கதறல் சத்தம் வேறு மாதிரி இருக்கும், ஒரு ஆவேசமான பேச்சாக இருக்கும் அப்படின்னு. தொடர்ச்சியாக விஜய் மீதான விமர்சனம், விஜய் மீதால் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, எப்பா வராரு, எழுதி கொடுத்தது டைலாக்கை பேசுகிறாரு, 5 நிமிஷம் பேசுகிறாரு, 7 நிமிஷம் பேசுகிறாரு, 6 நிமிஷம் பேசுகிறாரு, பேசிட்டு நடைய கட்டுறாரு வந்து. ஆனால் பேச்சில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆவேசமாகவே இல்லையே வந்து, அவர்களே இவர்களே அப்படின்னு பேசுறது தான் ஒரு அதுதானே வந்து ஒரு முறை. ஆனால் வந்து ஏதோ ஒரு டைலாக் படித்த மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்காரு, அப்புறம் பேச்சை திருப்புறாரு, ஒன்றும் இல்லைங்களே அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று புஷி ஆனந்த் கொடுத்த லீட்லாம் கூட இன்றைக்கி பெரிய ஆர்வமாக இருந்தது. முக்கியமாக இன்றைக்கி தவேகாவினுடைய அந்த பொதுக்குழு கூட்டம் மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு செயற்குழு நடத்தணும், செயற்குழுக்கு அப்புறம் வந்து ஒரு பொதுக்குழு நடத்தணும். அந்த கட்சி வந்து மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தால் தேர்தல் ஆணையம் ஒரு பொதுக்குழு நடத்தி அதுக்குடைய பைலாவை கொடுக்கணும். ஆனால் நேற்று நடந்த அந்த விழா ஏற்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இது பொதுக்குழுவா இல்லை வேறு எதுனா வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியா அப்படின்ற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் இன்றைக்கி வந்துட்டாங்க. போன செயற்குழு கூட்டத்திலலாம் நிறைய அந்த கசமசெல்லாம் நடந்தது, சிலதெல்லாம் நடந்தது. ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய விருந்து வச்சுட்டு டேபிளில் நின்றுக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக நான் அதில் காலிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப கரெக்டாக அதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை எல்லாம் சார்ந்து ஆதவ் அர்ஜுன் அவர் ஒரு பொழந்து கட்டினார். இன்னொரு பக்கம் புஷி ஆனந்த் இப்படிலாம் பேசிலாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் மீறி விஜயோட ஸ்பீச் தான் ஒட்டுமொத்தமாக அங்கிருந்தவர்களை தாண்டி மக்கள், மீடியாக்கள், நேஷனல் மீடியாக்கள், இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஏன் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி கூட இன்னைக்கு என்ன பேச போறார் பார்த்துடலாம் ஏன் அப்படின்னு. ஏன்னா ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சாச்சு, இன்னொரு பக்கம் அரசியல் களத்துக்குள்ள அவர் வந்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு படத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நேரடியாகவும் மறைமுகமாக சொன்னார். ஏன்னா அது முடியட்டும், ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் சேத்தலை அப்படின்ற மாதிரி இல்லை வந்து, ஒரு காலை வந்து அப்படி முடிச்சுட்டு அது வந்துட்டு முழு நேரம் இங்கே இறங்கிடுவோம் அப்படின்னு அதை தான் ஒரு லீடாக கூட சொல்லியிருந்தார். நீங்கள் தடை போடுறதுக்கு என்ன, இது வந்து ஆறா காற்று தடை போட முடியாது அப்படின்ற மாதிரி ஆரம்பித்த ஒரு விஷயந்தான். ஓகே, அவர் அதான் சொல்லியிருந்தாப்புல. விஜயோட ஸ்பீச் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நான் திரும்ப சொல்கிறது, எனக்கு பெரிய ஆச்சரியம் வந்து நிற்கிறதே காரணம் அதுதாங்க. வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு ஆடியோ லான்ச்சில் சும்மா ஒரு 4-5 பேர் உட்காந்து, இப்போலாம் தான் மீடியா அதிகமாகிடுச்சு இல்லைங்களா. விஜய் நான் வேலாயுதம் படப்பிடிப்பில், அப்புறமா வந்து சச்சின் படப்பிடிப்புலாம் பார்த்துருக்கேன். வந்து திரும்பவும் சொல்கிறது தான், வந்து ஒரு லென்த்தியான கேள்வி கேட்டு முடித்தா ஒரு ஷார்ட்டான ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னு தான் நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு தமிழக அரசியலுக்குள்ளே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக மாறி முதல்ல எல்லாமே சினிமா ரிப்போர்ட்டர் பெரும்பான்மையான, எனக்கு அவங்களாம் கூட ஏன் சேர்க்கணும், எனக்குலாம் கூட ஒரு டவுட் இருந்தது, இவரால் அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து. ஏன்னா கூட்டம் சேர்ந்தாலே விஜய்க்கு அப்போல்லாம் அலர்ஜி ஆகிடும். அதை தாண்டி இன்னைக்கு ஒரு பெருங்கூட்டம், அந்த பெருங்கூட்டத்திற்கு பின்னாடி வந்து இளைஞர்களுடைய கூட்டம், அந்த இளைஞர்களுடைய கூட்டத்தை தாண்டி தனக்கு ஒரு வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து பவுடர் போசன மூஞ்சி கூத்தாடி இது எல்லாம் சொல்லியே இப்படி வந்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆதரவை இந்த மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா அது சாதாரண ஆதரவு கிடையாது. இந்த இடத்துல கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு அதுதான் சொல்ல. நம்ம அர்ஜுன் ப்ரோ, நிர்மல் ப்ரோ, இந்த அர்ஜுன் பிரதர், நிர்மல் பிரதர் இவங்கெல்லாம் வந்து பொழந்து கட்டாங்க. நாம் சும்மா இருந்தால் எப்படிங்க, நாமளும் பொழந்து கட்டி தானே ஆகணும் அப்படின்போது தான் இப்பொழுது தான் ஒரு முழு அரசியல்வாதியாக, ஒரு ஆவேச அரசியல்வாதியாக, ஒரு தாவேகாவை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான ஒரு தலைவனாக விஜயை பார்க்க முடியுது. இந்த அரசியல் தாங்க, இந்த பேச்சு தாங்க வேணும், இந்த பேச்சு தான் வேணும். நீங்கள் களத்தில் வந்து இப்படி பேசினால் மட்டும்தான் சரி. பேசினா செயல்பாடு அதுக்கப்புறம் அதுதான் சொல்லியாச்சு. குறிப்பாக டேரிங்காக வந்து அதுதான் சொல்கிறார். வந்து எங்கள் பேர் சொல்ல அப்படின்றீங்க. வந்து மாநிலத்தில் யார் ஆளுறீங்க, மத்தியில் யார் ஆளுறீங்க, மத்தியில் ஆளும் மாநிலத்தில் ஆளும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் ஏன் பேரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு பயமா, பேரை சொல்கிறதுக்கு பயமா, நான் பேரையே சொல்லிடுறேன் நான் அப்படின்னு டேரிங் அப்படியே சொல்லி ஆரம்பிச்சு தான். வந்து தமிழகத்தில் ஒரு மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்கு, மக்களாட்சி கிடையாது. மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்ற தொடங்கின ஒரு இடத்துல இருந்து அதுக்கப்புறம் பேசின பேச்சு தான். வந்து நீங்கள் இவ்வளோ காலம் வந்து மக்களை ஏமாற்றிட்டு இருந்த இந்த ஆட்சியெல்லாம் வந்து சரியான ஆட்சி கிடையாது, நாங்கள் தான் வரப்போகிறோம், நாங்கள் வந்த பிறகு நடக்கிறதே வேற.
அதெல்லாம் மீறி விஜய் இப்போ கையில் எடுத்துக்கிற பிரச்சனை வந்து இப்போ எடுத்துக்கிற பிரச்சனையும் தாண்டி இப்போ எடுத்துக்கிற அரசியல் வந்து மிக மிக முக்கியமான அரசியல், அதுவும் பெண்கள் சம்பந்தப்பட்ட அரசியல். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப 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 குறைவு. நீங்கள் பாருங்க, ஒவ்வொரு இதுவாக நான் லிஸ்ட் எடுத்து படிக்கிறேன் நான் அப்படின்னு. பெண்கள் அரசியல் அவர் எப்போ கையில் எடுத்தாச்சு. மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை வந்தப்போ அதை வந்து தன் கைப்பட எழுதி அந்த கொடுத்த துண்டறிக்கை இருக்குல்ல, அந்த துண்டறிக்கையை ஜெராக்ஸ் எடுத்து தாவேக்காவுடைய மகளிர் அணியினர் இல்லது வந்து பெண்கள் அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துல கொடுத்தப்போ அவங்கள வந்து கைது பண்ணது விஜய்க்கு ஒரு பெரிய இதுவாயிடுச்சு. கல்யாணம் பண்ணதில் அங்கே வந்து எங்கள் துண்டு பிரசுரம் தானே கொடுக்குறோம், நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? அதிலிருந்து தொடங்கின ஒரு விஷயம் நாளுக்கு நாள் வந்து அவர் இப்போ அரசியல் எடுத்துக்கிற அந்த அந்த கரெக்டான ஒரு விஷயம் என்னன்னா பெண்கள் சம்மந்தப்பட்டது தான். இங்கே பெண்கள் பாதுகாப்பே இல்லை. நாங்கள் வந்தோம்னா 2026 நாங்கள் தான் வரப்போகிறோம். அது அவருடைய தன்னம்பிக்கை. என்ன சொல்லி தான் ஆகணும். வந்து நாங்கள் தான் வரப்போகிறோம். வந்த பிறகுனா 100% பெண்களுக்கான பாதுகாப்பான ஆட்சியாக எங்கள் ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பேரை சொல்லி, இது என்ன மக்கள் ஆட்சியா இல்லை மன்னர் ஆட்சியா? ஒரு அரசியல் நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அரசியல். ஆனால் ஒரே குடும்பம் மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த குடும்ப அரசியல் எப்போ நீங்கள் முடிவு கட்ட போறீங்க? ஏன்னா திரும்ப திரும்ப வந்து பேசுறது வந்து ஏன்பா இவர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவே பேசலையே, இன்னும் போல்டாகவே பேசலையே அப்படின்றதுக்கெல்லாம் சேர்த்து இன்றைக்கும் ஒரு குறைவான பேச்சு இருந்தாலும் விஜயோடைய அந்த ஆக்ரோஷமான பேச்சு வேற விதத்தில் திருக்கி வச்சுதுங்க. இதை தாங்க எதிர்பார்த்தோம். இதெல்லாம் மீறி நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் இன்றைக்கும் நேரடியாக சொல்லலைனாலும் அது என்னென்ன பிரச்சனைன்னு விஜய், நான் திரும்ப திரும்ப சொல்றது, இங்கே இருக்கிற ஆளும் கட்சின்னு நீங்கள் வந்து அதை மட்டும் சொல்ல, எல்லா கட்சிக்கும் காண்டா இருக்குதுங்க. எல்லா கட்சிக்கும் காண்டா இருக்குது. நான் திரும்ப சொல்றது தான் வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி வந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ளே எப்பா நமக்குள்ள ஒரு சண்டை இருக்கட்டும், நமக்குள்ள ஒரு இது இருக்கட்டும், அடிச்சுக்கிறோமோ பிடிச்சிக்கிறோமா நாம் இருந்தால் ரைட்டு. புதுசாக ஒரு ஆளை உள்ளே இறக்கி அந்த ஆளை வந்து பூமுன்னு நம்ம வளர்ந்துடக்கூடாது. நீங்கள் அங்கேயே ஆரம்பத்திலே மட்டம் தட்டுக்கன்னு இதில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துப்பாங்க. ஒரு விஜயகாந்துக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த இடத்துல விஜய் சொல்கிறது என்னன்னா, நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு சந்திப்பும் நடத்தும் போதெல்லாம் எவ்வளோ தடை வச்சுங்க எனக்கு, ஒவ்வொரு தடையா அது என்ன தடைன்னு வந்து டீட்டெயிலாக சொல்லலை. ஒருவேளை அவர் அந்த மக்களை சந்திக்கிற பயணத்திலேயோ இல்லை ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ ஒரு திருமண கூட்டத்திலேயோ அந்த தடையை சொல்லுவார், இல்லைனா எலெக்ஷன் வரும்போது சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு தடை அவருக்கு வந்து ரைட்டு நடந்திருக்குது. அது நடக்க தான் செய்யும். நான் நேற்று முந்தின நாள் ஒரு காணொலி பேசினேன் இல்லைங்களா, இந்த ஜனநாயகன் படத்துக்கு எதிராக வந்து படங்கள்லாம் விடுறாங்கன்னு. ஒரு திரைப்படத்துக்கு குடைச்சல் ஆரம்பிக்கும்னு சொன்னது வந்து அது எங்கேருந்து குடைச்சல் வந்து மாநிலத்தில் இருந்தால் மத்தியில் இருந்தால் அதெல்லாம் வந்து வரதான் செய்யும். அரசியலுக்குள்ளே வந்தாச்சு இல்லை. அதுவும் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, தாவேக்காவுடைய இந்த வளர்ச்சி யாரும் எதிர்பார்க்காத வளர்ச்சிங்க. நானே பார்த்து தான் வந்து ஒரு நடிகராக ஒரு நாளைய தீர்ப்பில் அறிமுகமான ஒரு ஹீரோவா, அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு துப்பாக்கியில் ஒரு பெரிய ஹீரோவாக மாறி அதன் பிறகு 250-275 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோவாக ஓப்பனிங்கில் இவ்வளோ பெரிய மாஸ் காட்டக்கூடிய ஒரு ஹீரோவாக இருந்த ஒரு நபர் அதை விட்டுட்டு ஒரு அரசியலுக்குள்ளே வராருன்னா என்னப்பா இவருக்கு வந்து எங்கேயாவது மூளைகளை கடங்கி போச்சா என்ன? வந்து அரசியல் வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. இதில் ஏன் விஜய் வந்து இங்கே வந்து தொட்டார் அப்படின் பொழுது மிக சரியாக ஸ்கெட்சு போட்டு இந்த அரசியலுக்குள்ளே இறங்கியிருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுதுங்க. நீங்கள் விஜய் மேலே 1000 விமர்சனம் சொல்லுங்கள், அவர் வெளியே வரல, மக்களை சந்திக்கல, எது வேணாலும் பேசுங்க, தெளிவான ஒரு முடிவை வந்து விஜய் எடுத்திருக்காரு. அதற்கான ஒரு முன்னோட்டத்தை தான் இன்று பொதுக்குழுவில் அவருடைய ஸ்பீச்சிலேருந்து தொடங்கிட்டார். சரி, இப்படி மாநில அரசை பிளந்தாச்சு, மத்திய அரசை மாண்புமிகு பிரதமர் மோடிஜி அவர்களே, ஏன் உங்கள் பேரை நான் சொல்லக்கூடாதா, சொல்கிறதுக்கு என்ன பயமா அப்படின்னு ஆரம்பிச்சது. இவர் திரும்ப திரும்ப விஜய் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எப்போ ஓட்டுக்காக இங்கே மாநிலத்தில் ஆளுகிற திமுக வந்து ஓட்டுக்காக காங்கிரஸோட கூட்டணி, மற்றபடி ஊழலுக்காக வந்து பிஜேபி கூட ஒரு ரகசிய கூட்டணி, சீக்கிரம் கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க, 2 பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்று. இதை தான் அண்ணாமலை அவர்களிடம் கேட்டபோது அவர் கோபமாயிட்டார். ஏங்க நீங்களும் திமுகவும் மறைமுகமான ஒரு பி டீமாக இருக்கிறீங்களாமே உங்களுக்குள்ள அப்படின்னு விஜய் சொல்கிறாருன்னே தான் அவர் வந்து இடுப்பை கிள்ளது, அதை கிள்ளது, இதை கிள்ளது. 50 வயசுல அரசியலுக்குள்ளே வந்துட்டார் அவர். அப்போ எத்தனை வயசுக்குள்ளே வரணும்னு தெரியல. வந்து நீங்கள் என்ன தான் விஜயை வந்து போட்டு விமர்சனம் பண்ண அது விஜய்க்கு மைலேஜாக தான் மாறும் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. குறிப்பாக விஜய் வந்து என்ன வந்து நீங்கள் தடை பண்ணணும்னு பார்த்தீங்க, அந்த தடையை உடைச்சிக்கிட்டு தடையை மீறி நான் வருவேன், நான் இதுதான் வேணும்.
ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு தலைவன் மக்களோடு மக்களாக மக்களோடு நின்று மக்களுடைய பிரச்சனையை சந்திக்கும் பொழுது மக்களுடைய பிரச்சனைக்கு நான் உங்க கூட இருக்கிறேன்னு அங்கே போய் நிற்கும் பொழுது மட்டும்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். மற்றபடி நீங்கள் ஹீரோ மாசு பஞ்சு டயலாக் என்ன வேணாலும் பேசலாம். அந்த மக்களை சந்திக்கிற பயணத்தை விஜய் தொடங்கிவிட்டார், தொடங்க போகிறார் என்பதற்கான ஒரு முன்னோட்டம் அச்சாரம் தான் இந்த பொதுக்குழுவில் விஜய் பேசுனது. அதெல்லாம் மீறி திரும்ப சொல்றது, பெண்களுடைய விஷயத்தை கையில் எடுத்திருப்பதற்கான காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் விஜய்க்கு இளைஞர்களுடைய ஓட்டு இளைஞர்களுடைய வாக்கு இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பெண்களுடைய இது வந்து அவர் பக்கம் வந்தாச்சு. அதை தாண்டி கணிசமான பெண்களுடைய ஓட்டு அவருடைய கவனம் நம்ம பக்கம் வரணும்னு தான் இன்னைக்கான ஸ்பீச் வந்து பெண்கள் சம்பந்தமான ஸ்பீச்சாகவே இருந்தது. வந்து ஒட்டு மொத்தமாக அடிச்சது. ஒரு பக்கம் வந்து ஆளும் மாநில அரசு, இன்னொரு பக்கம் மத்திய அரசு, ரெண்டுத்தையும் போட்டார். எங்கன்னா பரந்தூருக்கு போனால் ஒரு தடவை விதிக்கிறீங்க, ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு போனால் அங்கே தடவை விதிக்கிறீங்க, ஒரு 2ஆம் ஆண்டு ஒரு விழாவுக்கு எங்கள் கட்சியோட விழாவுக்கு ஒரு இடம் கேட்டால் அங்கே விழா தரமாட்டேங்க, நாங்கள் எடுத்து போய் மகாபலிபுரத்தில் நடத்த வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சாம்பிள் தான். திரைப்பட பாஷையில் சொல்லணும்னா இது ஒரு டீசர். இதுக்கப்புறம் வந்து ட்ரெய்லர் இருக்குது. அதுக்கப்புறம் 2026 நெருங்கும் பொழுது தான் மெயின் பிக்சர் இருக்குது. இது விஜய்க்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜய் இந்த அரசியல் நகர்வை மிக நேர்த்தியாக, மிக சாமர்த்தியமாக, மிக தெளிவாக கொண்டு செல்கிறார். ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மாதம் ஒரு மிடில்லேருந்து தமிழ் புத்தாண்டு அல்லது அதை கழித்து அதிலிருந்து அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்குவார். அந்த தொடங்கும் பொழுது அந்த மக்களுக்கான அந்த பயணத்தில் மக்களை எப்படி சந்திக்க போகிறார், இதே மாதிரியான ஸ்பீச்சை மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார்னா விஜய் 2026 ஒரு பலமான அரசியல் கட்சியாக ஒரு தேர்தல் களத்தில் இருப்பார். அவரே சொல்லிட்டார் வந்து ஒரு பக்கம் கடைசியாக எண்டிங்கில் முடிக்கும் போது, இதுவரை தமிழகம் சந்திக்காத ஒரு வித்தியாசமான தேர்தலை சந்திக்கும் அப்படின்ட்டார். என்னங்க வித்தியாசம் பார்த்தா, ஒரு பக்கம் டிவிகே, இன்னொரு பக்கம் டிஎம்கே, இந்த ரெண்டுத்துக்கு தான் போட்டி இருக்கும். மற்ற கட்சியெல்லாம் ஏங்க அதிமுக அவங்க ஒரு பக்கம் பிஜேபி கூட பேசியிருக்காங்க, பிஜேபின்னு ஒரு கம்யூனிஸ்ட் இருக்காங்க, பிசிகா இருக்காங்க, பாமக இருக்காங்க, தேமுதிக இருக்காங்க, மொத்தத்தையும் ஓடம் கட்டிட்டு டிவிகே டிஎம்கே இது ரெண்டுத்துக்கு மட்டும்தாங்க ஃபைனலாக போட்டி. இந்த ஃபைனல் மேட்ச்னுங்களா ஐபிஎல்ல சிஎஸ்கேவா எம்ஐயா, சிஎஸ்கேவா ஆர்சிபியா அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து ஃபைனல் அதுதான் அப்படியாச்சு. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திரும்ப வந்து அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட மாட்டேன்றாரு விஜய். அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட மாட்டேன்றாரு, அவங்களை சேர்க்க மாட்டேன்றாரு, அவங்களை இது பண்ண மாட்டேன்றாரு, அவங்க கலந்தாலோசிக்கல, எஸ்ஏசி இல்லைன்னா ஒரு விஜய் இல்லை, அவர் ஓடம் கட்டிட்டாரு அப்படின்னும் பொழுது இன்னைக்கு பொதுக்குழல் தன்னுடைய மகன் பேசுகிற அந்த ஸ்பீச்சை வந்து அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அப்படி ரசிச்சுக்கிட்டு இருந்தார் எஸ்ஏசி. ஒரு பக்கம் அந்த அம்மாவுக்கும் ஒரு பெரிய இதுவாக இருக்கும். தெரியும் இல்லையா, நாம் இப்படி ஒரு நடிகனாக பார்க்கும்போது அவங்க வளர்த்தவங்க தானே வந்து தன் மகனுடைய இந்த வளர்ச்சி, இவ்வளோ பெரிய செல்வாக்கு, அதை தாண்டி தமிழக அரசியல் களத்திற்குள் 2026 சிஎம் அப்படின்னு வந்து இவங்க பேசும்பொழுது அது ஒரு தாய்க்கு கேட்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். இதெல்லாம் மீறி விஜயோடைய இந்த அரசியல் நகர்வு மிக தெளிவான ஒரு அரசியல் நகர்வாக, அதனுடைய ஒரு முன்னோட்டமாக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவருடைய ஸ்பீச் ஒரு தெரிக்கிற மாதிரி இருந்தது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.